விசித்ரா. இளையராஜா பல பேட்டிகளில் சொல்லியிருப்பார், வர்ற இயக்குனர் பெரும்பாலும் காட்சி அமைப்புகளை நுட்பமாக சொல்கிறதில்ல, ஒரு காதல் பாட்டு வேணும், இந்த இடத்துல ஒரு சோக பாட்டு வேணும், இப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் பாட்டு போட வேண்டியிருக்குன்னு. அதுதான் இன்றைக்கும் இருக்கின்ற சூழ்நிலையா, இல்லை இப்போ அது மாறி இருக்கா? இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சார், ஏஐல ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க சார். 2 பேர் என்னென்ன பண்ணணுமோ எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு டைரக்டர் கொடுத்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் இருக்குது. ஆனால் மாண்டேஜ் அதே தான். அதே மாதிரி பைக்கில் போகிறோம், பாப்கார்ன் சாப்பிட்றோம், பீச்சில் உட்காடுறோம், எல்லாமே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. அந்த அது அது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70 மாண்டேஜ் இருக்குது சார். அதை விட்டா வேற எந்த மாண்டேஜ் எடுக்கவும் முடியாது. ஸ்டாண்டர்ட் மாண்டேஜ். அது ஸ்டாண்டர்ட் மாண்டேஜ் தான். அது ஆள் மாறுறாங்க, லைட்டிங் மாறுது, அவ்வளோதான். அது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஐல எடுத்துட்டு நமக்கு ஒரு பாட்டை கொடுக்கும்போது நமக்கு வந்து பாட்டு ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாலே ஓகே ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னு வருது. சிலர் என்ன பண்ணுவாங்க சார், நானே என்ன பண்ணுவேன்னா பாட்டை இப்போ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டை எடுத்து அந்த விஷுவல் வச்சு நான் ஒரு பாட்டு போட்டு டைரக்டர் கொடுப்பேன். சில டைம் நான் வந்து படம்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவங்க அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷுவலாகவே இருக்கும். இல்லை பதர் அந்த விஷுவலே நல்லா இருந்துச்சு பதர், எங்களுக்குமே அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்துச்சு, அதனால் அப்படியே எடுத்தாங்க. அப்படியே எடுத்தீங்க கரெக்டு, அதே மாதிரி அந்த மாதிரி. ஸோ என்னென்ன விஷுவல் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு சொல்கிற போது இப்போ காதல் பாட்டு அப்படிம்பாங்க. இப்போ முதல்ல நீங்கள் இப்போ அந்த காலங்களில் எப்படின்னா அந்த கேரக்டர் யார், ஓகே அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இளநீ விற்கிறாரு, ஓ இளநீ விற்கிறாருல, அப்போ இளநீ விற்கிறவர்னா நான் எடுத்து கிட்டார் எடுத்து போட முடியாது, சரி இப்படி ஒன்று இருக்குல்ல சார். அது இப்போ இல்லை. பாட்டு ஹிட் ஆகணும்னா ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பக்காவாக ஒரு பீட்டோ இல்லை ஒரு நிமிஷத்தில் கேட்ட உடனே ஸ்டோரி போடுறதுக்கு உங்களுக்கு அந்த பாட்டில் இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க சார். இப்போ நான் வந்து ஹீரோ என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறாரு. ஏன் தேனியில் மாடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து ஆடக்கூடாதா, பயங்கரமாக மாடர்னா, அப்படி இந்த லெவலுக்கு இருக்காங்க சார். இப்போ என்னென்னா சார், ஹிட் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. இதுதான் என்னோட பிரச்சனையுமாவே இருக்குது சார். என்ன பிரச்சனைனா, ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் ஹிட் பண்ணணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சார், ஒரு 5 பாட்டு இருக்குன்னா அதில் ஒரு 2 பாட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாட்டு இந்த படத்தில் வந்து கன்ஃபார்மாக வைரலாக போகிற பாட்டு, மற்ற 3 பாட்டு படத்தை நகர்த்துற பாட்டாக இருக்கும், அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது. அங்கே போய்ட்டு நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அந்த படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கான மூட்லேயே பண்ணலாமே. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணியிருக்காங்க சார். ஒரு பாட்டை வந்து அந்த பாட்டு வந்து அந்த சீனையும் அந்த படத்தையும் தூக்கணும்ல. நான் அப்படி ட்ரை பண்ணுறதுனாலேயே சில டைம் என்னன்னா ஹிட் ஆகாமல் போகுதோங்கிற ஒரு புரிதல்லாம் இப்போ தான் வந்து விட்டுருக்கு சார். நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சார், பழைய காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சார். ஆக்சுவலி சார் கேரக்டர் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் லவ் பாட்டு பாட போகிறான், ஆனால் அவனோட மனநிலை வந்து இடையில அவங்க அம்மா இறந்துருக்காங்க, அவங்க அம்மா இறந்ததுக்கு அடுத்த உடனே இது வருது அப்படின்னா, நான் மியூசிக் டைரக்டர் நான் என்ன யோசிப்பேன் சார், ரொம்ப இறந்தவன் துள்ளெல்லாம் பாட மாட்டான், இருந்தாலும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பாடுவான். அப்போ அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சோகம் கலந்து ஒரு மெலடியை போடலான்னு. இப்போ இந்த புரிதல் இருக்குல்ல சார், இதெல்லாம் இல்லை சார். ஒரு லவ் சாங் வேணும், ஒரு கல்யாண பாட்டு, ஒரு அப்பா சென்டிமெண்ட்டு, ஹீரோ வெட்ட போகிறதுக்கு ஒரு சாங்கு, கடைசியாக கிளைமேக்ஸ் முன்னால், இப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்குது சார். ஆக்சுவலி என்னன்னா, இந்த பாட்டெல்லாம் எதுக்குன்னா, இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆகிருக்கணும். ஹிட் ஆனால் மட்டும்தான் இவங்க ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போவாங்க. படத்தில் இந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல சார். ஆக்சுவலி ஆனால் படத்துக்கு முன்னாலேயே இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆனாதான் அவர் நல்ல மியூசிக் டைரக்டர். படத்துக்கு முன்னாலே இந்த பாட்டு ஹிட் ஆனாதான் அந்த படத்துக்கு எல்லாரும் வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உண்மைதான் சார். நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அது படத்தையும் சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு இல்லை. ஒரு காலகட்டத்தில் பாடல்களே ரசிகர்களை வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்தது. கட்டாயம். இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்கா? கட்டாயமாக இருக்குது சார். நீங்கள் இப்போ அனிருத்தெல்லாம் பண்ணுற பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பயங்கரமாக ஹிட் ஆயிடுது சார். அது இப்போ இந்த சாய் அபயங்கர் அவர் பண்ணுறதுமே இப்போ நல்ல ஹிட் ஆயிடுது சார். நீங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பாட்டை நம்ம தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு இதில் வராங்க. அதெல்லாம் உண்மை தான் சார். அதெல்லாம் சார் பாட்டுங்கிறது ஒரு கட்டாயமாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஆடியன்ஸை நகர்த்தி கொண்டு போகிறது தான் சார். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சினிமாங்கிறது, தமிழ் சினிமாங்கிறதோ இல்லை இந்தியன் சினிமாங்கிறதோ ஏதோ ஒருதலை பட்சமாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கானவங்களுக்கான மட்டுமே இல்லை சார். அதுதான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரஜினி சார் படமோ இல்லை விஜய் சார் படமோ இல்லை வந்து ஒரு அஜித் சார் படமோ பார்க்க போகிறேன்னா, என் ஃபேமிலியில் வந்து வயசான 80 வயசில் ஒரு பாட்டி இருப்பாங்க, 65 வயசில் ஒருத்தவங்க இருப்பாங்க, 35 வயசு, எல்லாரையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு போடுறது இல்லை சார். அப்படி போடலாமே அப்படின்னு நானே இவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன் சார். இப்போ ஒரு சின்ன படம் பண்ணுறேன், அந்த படத்தில் நான் வந்து ஒரு ஜேர்னரையோ இல்லை ஒரு புது வகையான முயற்சியோ நான் ட்ரை பண்ணி காமிச்சா எவனும் கேட்க மாட்டான். அதே நேரத்துக்கு பெரிய ஹீரோக்களோட படத்தில் வந்து ஒரு இப்போ இப்படியே போகாமல் ஒரு பக்கா கிளாசிக்கான ஒரு விஷயம், ஒரு கிளாசிக்கல் விஷயம் இப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா லார்ஜ் ஆடியன்ஸ் கேட்பாங்க. அது இன்ட்ரடியூஸ் ஆகும், அது ட்ரெண்டு மாறும். ஸோ அது வந்து இப்போ நான் என்னன்னா, இப்போ இருக்கிற புது கம்போசர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு பண்ணுறவங்க கிட்ட கொடுக்குற ரிக்வெஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக தான், மியூசிக் டைரக்டராக கிடையாது. ஸோ நீங்கள் தான் நிறைய புது ஜானரை வந்து டெவலப் பண்ணி காமிக்க முடியும் ஆடியன்ஸுக்கு. இப்படி ஒன்று இருக்குது, இந்த ஜாஸ் மியூசிக்னு ஒன்று இருக்குது, இந்த இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒவ்வொன்றா இருக்குல்ல சார். இப்போ அதை காமிக்கும் போது தான் ஆடியன்ஸுக்கு, ஏன்னா நம்ம அப்படி தானே சார் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ஏதாவது இப்போ ராஜா சார் வந்து பிரியான்னு ஒரு படத்தில் போடும்போது அது வந்து ஃபாரினில் கேட்டிருப்பாங்க, நம்ம கேட்கலையே. இப்போ டார்லிங் வரும்போது எனக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம என்னென்ன சார், நம்ம தானே புது மியூசிக்காக நம்ம யார் மூலியமாக கேட்குறோம், ராஜா சார் மூலியமாக கேட்குறோம்.
இப்போ ரஹ்மான் சார் மூலியமாக புது புது விஷயங்கள் நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா சார், இதெல்லாம் மியூசிக் இப்படியெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு ஒன்று. பட் இப்போ ஒரே ஒருதலை பட்சமாகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிற போது, இதுதான் ட்ரெண்டு போல இருக்கு அப்படின்னா அதுதான் ட்ரெண்டு. அப்போ அதே மாதிரி பண்ணலைன்னா மற்றவங்கலாம் தப்பான மியூசிக் டைரக்டராக இருக்காங்களாங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ ஆனால் என்னென்ன சார், இப்போ பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பாட்டு ஹிட் ஆகுது, ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க சார். ஆனால் நான் ரிக்வெஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, நிறைய வேறு ஜான்ரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சார். இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம், பழசு இருக்கிறதே நம்ம வந்து அதை வந்து இவங்க திரும்ப கொண்டாடலாம். திரும்ப கொண்டு வந்தாலே போதும். யங் ஜென்ரேஷனுக்கு தெரிய வரும். இப்படிப்பட்ட இந்த இந்த இது என்ன ஜானரு அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும் சார். ஒரு 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 மியூசிக்கை ஜானரா திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு இப்போ சின்ன பசங்க நிறைய வெளியில் உள்ள பாட்டு கேட்குறாங்க சார், ஃபாரின்ல கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நார்மல் பசங்களுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் ஒரு வருஷம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ரிக்வெஸ்ட் தான் சார். என் பையனுக்கு வந்து அனிருத் அவனோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருக்கு, எனக்குமே பிடிக்கும். என்னென்ன சார், இப்போ அதில் ஒரு வைப் இருக்குது சார். ஆக்சுவலி அது ஒரு கொண்டாடப்படக்கூடிய பாடலாக இருக்குது. இப்போ நான் வந்து அனிருத் சூப்பராக பண்ணுறாரு, ஹிட் ஆயிருது எல்லாமே சார். சும்மா ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, அதுவும் சும்மா ஹிட் ஆகாது. நீங்கள் என்ன அப்போ அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அதுக்குள்ள, அதனால தான் அது ஹிட் ஆகுது. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அப்படி ஒன்று பண்ணிடலாம், ஓகே. அடுத்த பாட்டு அதுவும் அப்படியே பண்ண முடியாதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே வேற ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற. அது யார் நான் பண்ணுறத விட இப்போ அனிருத்துக்கிட்டே நான் இப்போ இந்த இன்டர்வியூ மூலமே நான் கேட்பேன். எனக்கு ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், நான் வந்து இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை. இப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணுற எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. இதனால சார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஹிட்டான ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்க. ஸோ அவர் நிறைய அப்படி பண்ணால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் மக்களுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் சார். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணலாம் நிறைய. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுறது என்ன ஆகுதுன்னா சார், ஒன்று நம்மளை முட்டாள்னு சொல்லிடுவாங்க, அப்படி இல்லைனா இவருக்கு வந்து மியூசிக் பண்ணலாம் தெரியலன்றாங்க. ஸோ என்னென்ன சார், நமக்கு இப்போ நம்ம சார், இப்போ நான் ஒரு 10 பாட்டு பண்ணுறேன், 10 ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் பண்ணுறோம். அதில் 5 ஒர்க் ஆகும், 5 ஒர்க்கே ஆகாது, கேவலமான பாட்டு ஆயிரும். அது இப்போ நம்ம வாண்டடாக கேவலமான பாட்டு நினச்சி பண்ணுறது இல்லை சார். நம்மளுடைய நாலேஜில் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு இதில் அந்த டைரக்டருக்கும் பிடிக்காம யாருமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? ஏதோ இப்போ சாம் சிஎஸ் வந்து ராஜா சார் மாதிரிலாம் கிடையாது. நம்ம இப்போ ராஜா சார் வந்து ஒரு பாட்டு சொல்கிறாருன்னா அது ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் ஹிட் ஆகும் பாரு அப்படின்னு பாரு, அவர் சொன்னால் நம்புவாங்க, ஏன்னா ஹிட் ஆகும், ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அப்படி பல பாடல் ஹிட் ஆயிருக்குல்ல சார். நம்ம இருக்கிறதுல அப்படி பண்ண முடியாது. ஒரு டைரக்டரை திருப்திப்படுத்தணும், ஒரு ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் பார்த்து ஹிட் வர்ற பாட்டுக்கு தான். அப்படி வர பாட்டே ஹிட் ஆகலைன்னா அதுக்கு காரணம் வந்து மக்களோட டேஸ்ட் தான். ஒன்றும் இப்போ மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நம்ம இன்னொரு பாட்டு பண்ணுவோமே தவிர மக்களையுமே குறை சொல்ல முடியாது சார். ஆனால் நான் என்ன சொல்லேன் சார், எக்கச்சக்க ஜான்ரா நம்ம தமிழ் சினிமாவிலே இருக்குது சார். ஆல்ரெடி முன்னாலே உங்களுக்கு தெரியும் சார். ஒரு பாட்டு சார், நம்ம நீங்கள் கேட்டதில் இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க, வெண் பஞ்சு மேகங்கள், அந்த பாட்டு இல்லை சார். அதில் என்னென்ன சார், ஒரு சரணம் வந்து தபலா இப்படி ஒன்று வரும், அடுத்த சரணம் பயங்கர வெஸ்டர்னாக வேறு மாதிரி ஒன்று வரும். ஒரே சரணம் தான், ஒரே டியூன் தான், ஒரே இது தான், பாடுன ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சார், இப்படிலாம் பண்ணலாமா? அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அது வரப்போகுது பாருங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அடுத்து ஒரு பிஜிஎம் வரப்போகுது பாருங்களேன், அந்த பிஜிஎம் வந்து ஃப்ளூட்டு பிச்சிருப்பாங்க, அடுத்து இதில் ஒரு வீணை வரும் பாருங்களேன், இப்படின்னு ஒன்று நான் கேட்டிருக்கேன் சார் பாட்டை. இப்போ நீங்கள் அப்படி கேட்க முடியுதான்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பாட்டு பல்லவி முடிஞ்சிச்சு, இப்போ ஒரு சரணத்தில் இப்போ ஒரு பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம்காக வெயிட் பண்ணுறோன்னு யாரையும் சொல்லுங்கள் சார். அது அப்படி நான் வெயிட் பண்ணுறேங்க இப்போ இந்த பாட்டில், அப்படிலாம் கிடையாது சார். நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு டெம்ப்ளேட்டு, இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் பழைய காலம், ஓகே சார். நான் என்ன சொல்கிறேன், பழசோ புதுசா சார், மியூசிக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். இப்போ நீங்கள் சிலவரெல்லாம் யூடியூப்பில் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார், புதுசாக கிட்டார் வாசித்து பழைய பாட்டெல்லாம் இருக்குல்ல, உன்னை காணாத கண்ணும், அதெல்லாம் கிட்டார் வச்சு வேற லெவலில் பண்ணுறாங்க சார். கேட்கும்போது நமக்கு புல்லரிக்குது. நம்ம அது மோனோவில் கேட்டிருக்கோம், வேற மாதிரி இருந்திருக்கு. இது வந்து இந்த நல்ல கிட்டார்லாம் வச்சு ஒரு இது மாதிரி அக்கோஸ்டிக் வெர்ஷன் மாதிரி பண்ணும்போதுல அப்படியே கூஸ்பம்ஸ் வருது. இளையராஜா பாடல்லே பார்த்தீங்கன்னா பல ஃப்ளூட்டு பிட்டு தனியாக அதை ரசிக்கலாம் நீங்கள் கட்டாயமா. அப்போ என்னென்ன சார், அது ஏன் அது அப்போ அது மனநிலை மாறி இருக்கலாம், மக்கள் மாறி இருக்கலாம், ஓகே. இப்போ இந்த பசங்களுக்கு ஒரு 4 தடவை நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அவனும் அதை எதிர்பார்ப்பான்ல அடுத்த படத்தில். ஓ சூப்பர், அடுத்த விஜய் சார் படத்தில் ஒரு பாட்டு மெலடி வரப்போகுது, அதில் வந்து இப்படி இருக்க போகுதுன்னு ஒருத்தன் எதிர்பார்த்தானா அந்த ஜானர் தானேங்கிறேன். அது ஹிட் ஆகுமே, அந்த ப்ராசஸ் ஹிட் ஆகுமேங்கிறது தான். முன்ன பாடல் கம்போசிங் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயம். ஏன்னா ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டர் கூட வந்து தபேலா வாசிக்கிறது இருப்பார், கிட்டார் இருப்பார், இவர் ஹார்மோனியத்தில் டியூனை வாசிப்பார். டைரக்டர் வந்து சிச்சுவேஷனை சொல்லுவார், பக்கத்துலேயே கவிஞர் போட்டு முடித்தவுடனே ஒரு பாட்டை எழுத ஆரம்பிச்சிடுவார். இப்போ நாங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் டைரக்டர் உட்கார வச்சுட்டு கம்போஸ் பண்ணுவோம், லிரிக் ரைட்டர் இருப்பார். ஏஸ்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, பார்வை தனின்னு ஒரு பாட்டு கார்த்திக் நேதா எழுதியிருந்தாரு. 45 மினிட்ஸில் பாட்டு ரெடி சார். லைவ் டைரக்டர் இருக்கிறாரு, கம்போசிங், உடனே கிட்டார் இப்போ வேற ஒரு பாட்டு பக்கத்தில் அந்த சைடில் வாசிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்றோம், இதுக்கு ஒன்று பண்ணுங்க, அவர் வச்சுக்கிட்டே கம்போஸ் பண்ணுறோம். அப்படியே ரெக்கார்டிங்க, அப்படியே உடனே சிங்கரை கூப்பிட்டோம், உடனே
இது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல சார், இதில் இந்த பாட்டு ஹிட்டே ஆகலைன்னா கூட எனக்கு கவலை கிடையாது சார். ஏன்னா இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, உங்கள் கண்ணுக்கு கண்ணா பார்க்குறேன், நீங்கள் வந்து வாஸ்தவனே பிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு டைரக்டர். அந்த அதுக்கு நீங்கள் வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகணும்னே அவசியம் கிடையாது சார். அந்த ப்ராசஸ் கரெக்ட், அந்த மோமெண்ட் அது வேற லெவல் சார். ஆக்சுவலி இந்த பாட்டு நல்ல பாட்டு சார். அது இங்கே அதான் சார், இப்போ இந்த இந்த இதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல சார், இப்போ இந்த டைம் இங்கே தான் இப்போ இல்லை சார். அது இல்லை, இது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க என்கிட்டே கூட. இப்போ எல்லாமே ரிமோட்டில் இருக்குது. பாடலாசிரியர்கள் பாடகர்களை பார்க்க முடியறதில்ல, பாடகர்கள் இசையமைப்பாளரையே பார்க்க முடியறதில்ல. அவர் கொடுக்குற டியூனே இவங்க பாட்டு பாடுறாங்க, மெயிலில் வந்து லிரிக் வருது. பட் ஆனால் அதில் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிது. நடக்குதா அப்படி? இன்னைக்கு 25 நாள் ஆகுது. இளையராஜா காத்தால 7 மணிக்கு ரெக்கார்டிங் தேட்டர் போனோன்னா 2 மணிக்கு கேசட் கொடுத்துருவார் உங்ககிட்ட. மறுநாள் காத்தால ஷூட்டிங் வச்சுக்கலாம் நீங்கள். பொதுவாகவே இசையமைப்பாளர் பேரில் உள்ள ஒரு பெரிய நிரந்தர கம்ப்ளைண்ட்டு பல இயக்குநர்கள் இங்கே வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கட்ட. எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. சில டைம் என்ன ஆகுனா சார், கிரியேட்டிவ் கால்னால தள்ளி போயிட்டுருக்குமே தவிர, இப்போ நம்ம ஒரு 5 பாட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்போம், அந்த 5மே பிடிக்காமல் இருந்திருப்பாங்க, 6வதாக ட்ரை பண்ணிட்டு இருப்போமே தவிர ஃபஸ்ட்டு பாட்டுக்கே டிலே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கொடுக்கலாமே, ஷூட் அடுத்த மாதம் 25ங்கிறாங்க, இன்னைக்கு தேதி இன்னைக்கு தான் 1ஆம் தேதி, இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது, இப்போயே கொடுத்துட்டிங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லை அதை மாற்றி தான் மாற்றுவாங்க. நீங்கள் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அவங்களால பாதி இது ஓகேன்றாங்க, மீதி வந்து எதாவதுனா கூட சரி டைம் இல்லை இதுவே நல்லா இருக்கும் போலாங்கிற போயிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ராஜா சார் காலத்தில் சார் என்னென்னா, லைவாக இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு டியூன் சொல்கிறீங்க, இப்போ நீங்களே ஒரு லிரிக் நான் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ என்னால் பண்ண முடியும். ஆனால் இந்த நான் யோசிக்கிற இந்த கம்போசிங் இப்போ ஒன்றுமே இல்லை, கீபோர்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 2 லைன் சொன்னால் இப்போ என்னால் பாட முடியும் சார், எந்த சுச்சுவேஷன் கொடுத்தீங்கன்னா பாட முடியும், என்னால் கம்போஸ் பண்ண முடியும், நத்திங் ஒன்றுமே இல்லாமல். ஆனால் இந்த பாட்டை நான் இன்றைக்கி நைட்டே கொடுக்க முடியும் என்னால். இப்போ டைமை விட இன்னொரு 3 ஹவர்ஸ் இந்த பாட்டை கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு என்னென்ன வேணும்னா, இங்கே ஒரு கிட்டார் பிளேயர் வேணும், ஒரு கீபோர்ட் பிளேயர் வேணும், ஸ்ட்ரிங்ஸாக இருந்தாங்கன்னா தேவைப்பட்டா, இல்லை ஒரு ஃப்ளூட்டு, 2 சிங்கர், இவங்க எல்லாத்தையும் ஒரே டைமிங்கில் வச்சு என்னால் ஒரு 3 ஹவர்ஸில் இந்த பாட்டை கொடுக்க முடியும். நானும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆனால் என்னென்னா சார், இந்த சூழல் இருக்குல்ல அது இப்போ இல்லை சார். கிட்டார் அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் என்ன சொல்வார், நான் வந்து யூஎஸில் ஷோவில் இருக்கேன் பாரு, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்பாங்க நல்ல ஆளாக இருந்தால். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த சிங்கர் இவங்களை கூப்பிட்றேன்னா அவங்க இப்போ இல்லைங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, எங்கள் வீட்டிலே ஸ்டுடியோ இருக்குது, அங்கே வரைக்கும் வர முடியாது. இப்போ என்னென்னா சார், நம்ம கமாண்டிங் பொசிஷனில் கிடையாது. ஏன்னா சார் இங்கே காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, தெருவுக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க சார். இப்போ நான் வந்து கமாண்டிங்கில் இல்லைங்க நீங்கள் வந்ததான் ஆகணும் வரான்ட்டு போயிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே சார், கட்டாயமா சார். சார் இங்கே நீங்கள் ஆர்டிஸ்ட்டை முதல் மாதிரி பிடிக்க முடியாது சார் முன்னால். இப்போ நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா போடுறீங்க, இப்போ நான் ஆர்கெஸ்ட்ரா போடுறேன், நம்ம சென்னை ஆர்கெஸ்ட்ரா போடுறேன், போட்டால் வந்துடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் ஏன்னா பழைய ஆட்கள் சார், பழைய ஆட்கள் எல்லாருமே 6 மணிக்கு நீங்கள் ஷார்ட் வைக்கிறீங்கன்னா 6 மணிக்கு வந்துடுவாங்க சார். நான் சொல்கிறது புதுசாக இருக்கிற, இப்போ ஒரு கிட்டார் பிளேயர் தான் செம்மையாக வாசிக்கிறான், அவன் வந்து சின்ன பையன் வச்சுக்கோங்க, 25 வயசு பையனா, அவன் என்ன நினைக்கிறான், நான் வாசித்தா வருவேன் இல்லைன்னா வரமாட்டாங்க, ஏன் இஷ்டம், இப்படிங்கிற லெவலில் இருக்காங்க சார். அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்குது தெரியுமா சார், ஐயோ. அதே மாதிரி சார் நீங்கள் சாரங்கி இருப்பாங்க, இந்த சைடில் வந்து ஏதோ ஒரு அவுது மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பீஸ் வருவான்னு கூட தெரியாது. இப்போ ஒரு பாட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், ராஜா சார் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த பாட்டில் சரி ஃப்ளூட்டு சாரங்கி சோலோ வயலின் போயிடலாம் அப்படின்னோடனே, அந்த ஒருவேளை சாரங்கி வேணான்ட்டாங்கன்னா அவங்க சும்மா தான் உட்காந்துருப்பாங்க, அடுத்த பாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அவைலபிளாக இருந்தாங்க சார். அந்த ஒரு இருக்குது. இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது, அப்படி இல்லை. அது எல்லாருமே ஹோம் ஸ்டுடியோ இருக்குது. அதான் சார், நீங்கள் முன்னால் வந்து ஒரு சிஸ்டம்னா நம்ம ஒரு பெரிய சிஸ்டம் இதெல்லாம் போடுவோம், இப்போ வந்து ஃபோன் கையிலேயே எல்லாமே வந்தது மாதிரி ஆயிடுச்சு. இதில் நல்லதும் இருக்குது சார், கெட்டதும் இருக்குது. நல்லது என்னென்னா வேலை சீக்கிரம் நடக்குது சார், ஆக்சுவலி டக்குன்னு முடிஞ்சிருது. நீங்கள் லேட் ஆகுதுன்னு சொல்கிறது வந்து இந்த ப்ராசஸ்னால கிடையாது சார். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே நேரத்தில் இங்கேயும் ரெக்கார்டிங் நடக்குது, அங்கேயும் ரெக்கார்டிங் நடக்குது, 2 ஒரே நேரத்தில் வந்துடும்ல. அப்போ ப்ராசஸ் இதை நான் எடுத்து கொடுக்குறேன்ல உங்ககிட்ட, அதுக்கு தான் லேட் ஆகலாம் ஒரு வேளை. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த ஒரு ஜீவன் இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளூட் பிளேயரு இப்போ வாசிக்கிட்டே இருக்கிறாரு, எஸ்பிபி சார் ஒரு பாட்டில் பாடிக்கிட்டே இருக்கும்போது லைவாக பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ரிஹர்சல், ஃபஸ்ட் ரிஹர்சலில் ஒரு பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டார். அப்போ என்ன சார் அவர் போட்டார், இப்போ நம்ம அதே பிட்டை வாசிக்க போகிறோம், ஒரு பயம் இருக்கும். இப்போ அந்த சித்தார் அங்கே வாசிக்கிட்டு இருக்காரு, அவர் நம்ம தப்பு பண்ணால் அவங்க வந்து சிரிச்சுடுவாங்க சார். ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து ஒரு தப்பாக சொல்லிட்டோன்னா டீச்சர் திட்டுவாங்க, மற்றவங்களாம் சிரிப்பாங்கங்கிறதுனால நீங்கள் அதை படிப்பீங்க. இப்போ சார் கலைங்கிறது நீங்கள் இப்போ கடவுள்லாம் யாருமே பெரிய கடவுளோ இல்லை எல்லாருமே பெரிய அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். எல்லாத்தையும் கிரகிச்ச ஒரு விஷயத்த, எல்லாம் சேகரித்த ஒரு விஷயத்த நம்ம வே ஆஃப் இதில் வெளியில் சொல்கிறோம், அவ்வளோதான். அது பயத்துலேயும் வரணுங்கிறது என்னுடைய இது சார். அந்த பயம்லாம் இதில் இருக்காது சார். இப்போ அவர் வீட்டில் எங்கேயோ பாட போகிறாரு, அவருக்கு என்ன தெரியும் என்னுடைய டேஸ்ட் என்னன்னு. இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லிருப்பீங்க, நீங்கள் ஒரு டைரக்டராக என்கிட்ட சொல்லிருப்பீங்க இந்த இடத்துல எனக்கு இப்படி வரணும்னு. நான் அதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் கேட்பாரான்னு கூட தெரியாது சார் ஃபோனை. ஸோ அவர் ஏதோ ஒன்று பாடி அனுப்புவார்,
ஸோ இந்த கேப்பு தான் பிரச்சனை சார். இந்த ஒரு ஆர்கானிக்கான அந்த டோட்டலாக கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுதுன்றீங்களா? 100% மிஸ் ஆகும் சார். ம். ஆனால் என்ன ஆகுதுன்னா சார், இந்த இப்போ பானை செய்ய போய் வேற ஏதோ ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு ட்ரை பண்ண போய் ஏதோ ஒன்று வரும். அதுவும் ஒருவேளை நல்லா ஆயிடலாம், இல்லை ஹிட்டும் ஆயிடலாம். அது அந்த மாதிரி சார். உங்களுக்கு முதலாக ஒரு நட்சத்திர நடிகர் நடிக்கின்ற படத்தை கொடுத்ததுன்னா ரஞ்சித் ஜெயக்குடி தான் இல்லையா? ஆமாம், விஜய் சேதுபதி சார். ஆக்சுவலி ரஞ்சித் வந்து எங்கள் ஊர் ஏரியாக்காரர். அவர் ஆக்சுவலி கம்பம் தான். கம்பம் தான். அவர் பண்ண போகிற அவர் பக்கம் தான். அவர் பண்ண போகிற பக்கம் தான் அவர். ஆக்சுவலி அந்த படம் வந்து சார் எங்கள் 2 பேருக்குமே நல்லதாகவும் இருந்தது, கெட்டதாகவும் இருந்துச்சு. கெட்டது என்னென்னா, படம் பேர் மெல்லிசை சார். ஆமாம், முதல்ல அந்த படம். ஆமாம், அதுக்கப்புறம் புரியாத புதிர் மாறிச்சு. நான் ஏன் மெல்லிசை சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெல்லிசை வந்து ஒரு 2.5 வருஷம் சார் இழுத்து, சில பிரச்சனைகள்னால படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய் பாடல் காய்ச்சிட்டு மெல்லிசை என்ற பேரில் வந்து. ஆமாம் சார், ஆமாம் சார். அதான் ஏன் சொல்கிறேன்னா, மெல்லிசைங்கிறதுக்கு தான் நிறைய ட்ராவல். கடைசியாக இந்த படம் வேறு பேர் மாற்றி நம்ம இது பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமையாதுக்கு ரீசன் என்னென்னா சார், இப்போ டைல்யூட் ஆயிடுது சார். நீங்கள் இப்போ ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த அந்த படத்தை டக்குன்னு அடுத்த பாட்டு ட்ரெய்லர் டீசர்னு ரிலீஸ் பண்ணால் தான் அது ஒரு பாட்டு 1 வருஷம் ஆச்சுனாலே என்ன ஆகுதுன்னா, என்னங்க இது ஏதோ பழைய காலத்து படம் எப்படி ஆயிடுச்சு சார். ஆனாலும் அதே விஜய் சேதுபதி சார் படம் தான் என்னை வந்து மேலே கொண்டு போனுச்சு. விக்ரம் தான் ஒரு பிராண்டிங்க்கு உங்களுக்கு கொடுத்தது கொண்டு போச்சு. ஆனால் மெல்லிசை நான் இப்பயும் சொல்லுவேன் சார், அது எப்பயுமே நம்மளுடைய ஹார்ட்ல மனதுக்கு நெருக்கமான படம். அது ரொம்ப ரொம்ப சார். நீங்கள் அந்த படத்துக்கு நான் எந்த அளவுக்கு மியூசிக் பண்ணிருப்பேன்னா, அதில் அந்த ஹீரோயின் வந்து ஒரு விஜய் சேதுபதியோட பழகுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு உள்ள வந்து வேற ஒரு விஜய் சேதுபதியை காலி பண்ணணும்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க. அவங்க ஃபேக்காக பழகுவாங்க, ஆனால் ஒரு டைமில் உண்மையாகவே லவ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தை நான் எப்படி அணுகுனேன்னா சார், தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக் இருக்கும். அது எப்படின்னா, 2 பேர் லவ் பண்ணும்போது லவ் பாட்டாகவே இருக்கும், 2 பேர் லவ் பண்ணும்போது லவ் மியூசிக்காகவே இருக்கும். ஆனால் நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன லவ்வாக பண்ணணும் அந்த மியூசிக்கெல்லாம் டார்க்காக இருக்கும். ஓ மியூசிக் டைரக்டர் பார் அப்படின்னு ஒன்று நினச்சி கான்சியஸாக பண்ணோம் சார் அந்த அருமை. அதனால எதாவது சொல்கிறேன் சார், அதில் நிறைய உழைப்புகள் இருக்குது, நிறைய எல்லாமே லைவ் சார். அதில் எல்லாமே லைவ். இப்போ எனக்கு ஒருவேளை அந்த படமே நல்லாவே வரலன்னு எனக்கு தோத்தாலே எனக்கு வந்து சார், இங்கே இப்போ நம்ம ஆடியன்ஸ் தான் சண்டை போடுறாங்க சார். இப்போ இந்த ஹீரோவுக்காகவும் இவருக்காகவும் ஒரு படைப்புக்காகவும் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படைப்பாளிகளுக்காக கூட சண்டை போடுங்க சார். ஆனால் படைப்புங்கிறது ஒன்றுமே சார். இப்போ ஒரு டைரக்டர் தோத்துட்டாரு, அந்த படம் சரியாகவே போகல, குப்பை படம், அதுக்காக அவர் வந்து தப்பானவர் ஆயிடுவாரா? கிடையவே கிடையாது. அடுத்த ஒரு படம் பயங்கரமாக கொடுப்பாங்க சார். இங்கே கலைங்கிறது என்னென்னா சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்ணணும்னு தெரியாது சார். நான் ஒரு உலகத்தில் இருக்க நம்ம 2 இந்த ரூமில் பேசிக்கிட்டே இருக்கோம் சார். நம்ம ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்ம 2 பேரும் இந்த கதை பயங்கரமாக பிடிச்சிருக்கு, வெளியில் போய் சொல்கிறோம், நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சா நம்ம சொல்லிட்டோம், அவங்க சிரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்ப வந்து நமக்கு திறமை இல்லைனா பரவாயில்ல, நம்ம திரும்ப இன்னொரு கதையை யோசிப்போம் தான். ஸோ படைப்பாளி என்றைக்குமே தப்பாக மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். ரஞ்சித் வந்து ரொம்ப அதுக்கடுத்து தொடர்ந்து எல்லாமே என்னோட ஹிட் பாட்டு எல்லாமே அவரோட கண்ணம்மா ஒன்று. பட் இப்போ கூட அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது அவர் தான் சார். அவர்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஸ்டுடியோவில் நிறைய பாட்டு போட்டு வச்சுருப்போம் சார் லைப்ரரியா. இப்போ பாட்டு போடுறதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சரி ஓகே இப்போ பாட்டு போட போகிறோம், கண்ணை மூடிக்கலாம், கீபோர்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ திடீர்னு நீங்கள் கீழே ஸ்டெப்பில் இறங்கி போகும்போது எனக்கு ஒன்று தோணுன்னா அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் எடுத்து பாடிட்டே போயிட்டு இருப்பேன். இதுதான் பாட்டு, அவ்வளோதான். இது எடுத்து வச்சுக்கிறோம், இது இந்த படத்துக்கு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, எடுத்து வச்சுக்கிறோம், இதை போய் ரெக்கார்ட் பண்ணிடுவேன், லைவ் எடுத்துருவேன். எல்லாம் நானே லிரிக் எழுதுறதுனால எனக்கு டம்மியாக லிரிக்ஸை போட்டு வச்சிருவோம். என் பேங்கில் எப்படி இருக்குன்னா, காதல்னு மட்டும் இருக்காது, காதலில் பார்த்த உடனே ஒன்று, பழகிட்டு இருக்கும்போது ஒன்று, பழகிய பிறகு இப்படி இருக்கு, பழகி பிரிந்த ஒன்றே ஒன்று இப்படி இருக்கும் சார். அப்போ ரஞ்சித் என்ன பண்ணுவாரம் வருவார், சில டைம் வந்து உட்காந்து சாம் உங்கள் இதில் போட சொல்லுங்கன்னு ஒரு 20-30 பாட்டு போடுவார். சாம் இந்த 5 பாட்டு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் சாரும் பனிரத்னம் சாரும் கூட அப்படி தான் பண்ணுறதாக நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல. இங்கே என்னென்னா சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை இழுத்தீங்கன்னா வராது சார். முக்கியமாக கலை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ காலையிலேருந்து ஈவினிங்கில் ஒரு பாட்டு போட்டே ஆகணும், வரவே வராது. திடீர்னு யோசிக்கவே மாட்டோம், ஒரு பாட்டு போடலாமா போட்டுருவோம், 5 நிமிஷத்தில் வந்துடும். அதை இழுக்கக்கூடாது சார். இங்கே என்ன ஆகுதுன்னா, பூசணிக்காய் உடைக்கிற அன்றைக்கி படத்துக்கு பூசணிக்காய் உடைக்கிறாங்களா அன்றைக்கி படத்தை டேட்டை போட்டுருவாங்க, ரிலீஸ் டேட்டை. இப்போ நீங்கள் ரிலீஸ் டேட்டுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் கேட்போமா, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எவ்வளோ நாள் ஆகும், எதுவுமே இல்லை. ஏன்னா படம் முடிஞ்சிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னென்னா அதுக்கு ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம், அவ்வளோதான். தப்பான கான்செப்ட் சார். ஏன்னா சார் ஒரு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்தை வந்து பெரிய ஹிட் ஆகலாம் சார். அதுதான் படத்தை எலிவேட் பண்ண இல்லை கீழே இறக்கும் சார். நான் பார்த்த சில படங்கள் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த படத்தில் மியூசிக் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருந்தா ஒருவேளை ஹிட் ஆகிருக்குமோன்னு ஆசைப்பட்ட படங்கள்லாம் இருக்குது. என்னென்னா அப்போ நம்ம என்னென்னா சார், இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா வந்துருச்சுங்க, போட்டு பார்த்துட்டோம், சூப்பர், இப்போ ரிலீஸ் டேட்டை போடலாமா அப்படின்னு ஒன்று மாறுது. என்றைக்கு மாறுதோ, அதாவது சார் இப்போ கான்ட்ராக்ட் ஒர்க் ஆயிடுச்சு சார் சினிமா. இப்போ ஃபஸ்ட் காப்பியில் எடுக்கிறாங்க படத்தை, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது சார். பணம் பிரச்சனை, வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க, ஓடிடியோட பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது சார். ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் என்ன நான் என்ன சொல்லுவேன்னா, எண்ட் ஆஃப் த டே ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு தடவை எல்லாம் படத்தை போட்டு பாருங்கள், 4 பேரை கூப்பிடுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கிறதுக்கு எதாவது ட்ரை பண்ண முடியுமா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சார் இங்கே படைப்பு ஜெயிச்சிருச்சுன்னா பணம் கட்டாயமாக வந்துடும் சார்.
நீங்கள் சும்மா எதையோ ஒன்று எடுத்து விடுவோம், இந்த காசு வந்துருச்சு அடுத்து மீட்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எதுவும். பின்னணி இசை சேர்ப்புக்கு உரிய கால அவகாசத்தை நம்முடைய இயக்குனர் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 100% சார். ஒரு 15 நாளில் பண்ணணும், 10 நாளில் பண்ணணும்லாம் வருது சார். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா, அது 3 மணி நேரம் படம். அப்போ இப்போ என்ன ஆகுனா சார், நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குங்க சார், ரெஃபரன்ஸ் மியூசிக் கொடுப்பாங்க இன்டர்நேஷ்னலாக மிகப்பெரிய கம்போசர், ஒரு 100-150 பேரை வச்சு ஆர்கெஸ்ட்ரா எடுத்த ஒர்க்காக இருக்கும். இதே மாதிரி ஒன்று பண்ணிடலாமா? இப்போ இளையராஜா என்னுடைய பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. பெரும்பாலான படங்களுக்கு 5 காட்சிக்கு மேலே ரீரிகார்டிங்க்கு அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதாவது 2.5 நாள் தான் ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங். ஏன் இப்போ அது சாத்தியமாக இல்லை? மௌன ராகம் சார், அந்த கியூட் லவ்க்கு நம்ம இந்த இப்போ பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா பண்ணியிருப்பானுங்க, கிட்டார்லாம் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு பண்ணியிருப்பாங்க, டம்பல் 2 பேரும் ஓடுவாங்க, இப்படி தானே இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.